ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை ப்ளாக். திஸ் இஸ் D.K. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மதியானம் வெள்ளிக்கிழமை மதியானம் மாஸ்க்கு போகிறோம். அது எப்படி போகிறோன்னா, ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஹிந்து சாது உள்ளே போனால் எப்படி இருக்கும், அவங்க போய் அங்கே ப்ரே பண்ண போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அங்கே இருக்கிறவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கோம். இதில் தமிழ்நாட்டில் ஒரு மாஸ்க்குள்ளே ஒரு சாது போனால் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் D.Vlogs, ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து ரெடியாகி மாஸ்க்குக்கு போகிறோம். நான் அழைச்சிட்டு மாஸ்க்குக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வேளை அடி வாங்க போகிறானா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ளே போனோன்னே நீங்கள் வரீங்கன்னு சண்டை போகிறானோடா என்னன்னு தெரியல. மச்சான் ரெடியாகி உள்ளே போகிறான். دوائها وعافية الأبدان وشفائها. அடுத்ததாக ஒரு அன்பு சகோதரர் மாட்டு மர சகோதரர் நம்மிடத்தில் நம் பள்ளியில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி தொழுகின்றோம். எல்லாரும் சொல்லுவாங்களா கருவறை கருவறை என்பதாக. நம்மிடத்தில் கருவறை ஒன்றும் இல்லை என்பதை பார்ப்பதற்காக ஒரு அன்பு சகோதரர் நம்மிடத்தில் வந்திருக்கின்றார். அவரை கொஞ்சம் முன்னாடி இன்னைக்கு நிற்க வச்சு அவரோட நீங்கள் தொழுது அவரை இது பண்ணி உள்ளவன் அவர் வரச்சு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். அவருடைய ஈமானுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அவர் பள்ளிக்கு வந்திருக்கிறாரு. இன்ஷால்லா அடுத்த முறை அவர் ஈமான்தாரியாக இருப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்பருங்க. அலிமல் ஜலீல ஜப்பா நதுக்குருக்கும் وادعوا نستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتمهم وأقواه أكبر. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. உங்களது குதிக்கால்களை நேராகும், ஒருவருடைய தோளோடு மற்றவருடைய தோளை நெருக்கமாக, உங்களுடைய ஆடைகளை கரடைக்கு மேலே உயர்த்தி சஃபை நேராக நெருக்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வார். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله நம்ம சகோதரருக்கான கண்டிப்பா எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அவர் ஈமானோட இங்க வரணும் துவா செய்யுங்க இன்னைக்கு நம்ம ஒரு மாஸ்க்குள்ளே போய் ஒரு ஹிந்து சாதுவா மாஸ்க்குள்ளே எப்படி போகலாம், என்ன எப்படி இருக்கும், உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒன்று பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து உண்மையிலே சொல்கிறேன், வந்து உள்ள ஒரு ஆள் கூட ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே பண்ணிகிட்ருக்கிற அந்த லீடு குரு வந்து அவருக்கு கால் பண்ணி அவர் வந்து மாற்று மதத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி இவரை ஃபஸ்ட்டு ரோலை வந்து நிற்க வச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஸ்பெஷல் மாதம் வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து தொழுதிருக்காரு. அடுத்ததாக ஒரு அன்பு சகோதரர் மாற்று மத சகோதரர் நம்மிடத்தில் நம் பள்ளியில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி தொழுகின்றோம். எல்லாரும் சொல்லுவாங்களா கருவறை என்பதாக. நம்ம இடத்தில் கருவறை ஒன்றும் இல்லை என்பதை பார்ப்பதற்காக ஒரு அன்பு சகோதரர் நம்ம இடத்துல வந்திருக்கின்றார். நல்லா அவரை கொஞ்சம் முன்னாடி இன்னைக்கு நிற்க வச்சு அவரோட நீங்கள் தொழுது அவரை இது பண்ணி உள்ளவன் அவர் வர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். அவருடைய ஈமானுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவர் பள்ளிக்கு வந்திருக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அவர் ஈமான்தாரியாக இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம்ம பரக்கத். இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக எல்லாரோடையும் கலந்து எந்த ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லாரும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத இது ஒரு உணர்த்துற விதமாக இந்த வீடியோவை நாங்கள் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்திருக்கோம். இதை வந்து மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குது, வந்து யாருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். வந்து சில வார்த்தைகள் வந்து ராஜசேகர் என்னோடய ஃப்ரெண்ட் அவரும் வந்து சில வார்த்தைகள் அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. அவர் சொல்லுவார், கேளுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணோம். இது ஒரு சோசியல் காஸ்க்காக தான் நம்ம பண்ணோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம திருப்பரங்குன்றத்தில் தர்காவுக்கு போகிற நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு. மதுரையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, போராட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு.
இதுக்கு வந்து நம்ம சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம மத நல்லிணக்கத்தோட சகோதரத்துவமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நாங்கள் பண்ணோம். நான் உள்ளே போனேன், இப்போ இதே ட்ரெஸ்ஸோடு உள்ளே போயிருந்தேன். இந்துன்றதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு முழுமையான ஒரு உடையோடு போயிருந்தேன். இருந்தாலும் யாருமே எதுவுமே வந்து நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க, இது வந்து மசூதி, இங்கே தொழுகை நடத்துகிறோம், இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாருமே எதுவுமே சொல்லலை. சரியாக வந்து அவங்க எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாங்க. முதல் வரிசையில் என்னை வந்து அமர வச்சு தொழுகையை பண்ண வச்சாங்க. எப்படி மத நல்லிணக்கத்தோட சகோதரத்துவத்தோடு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக இந்த வீடியோ அமைஞ்சிச்சு. எல்லாரும் சகோதரத்துவத்தோட மத நல்லிணக்கத்தோடு நம்ம எல்லாருமே இருப்போம். நன்றி. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து எவ்வரையும் வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிறத, இது வந்து யார் இருந்தாலும் எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் சென்னை வாழ வைக்கும், தமிழ்நாடு வாழ வைக்கும் அப்படிங்கிறத இந்த இடம் வந்து ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் தாண்டி இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு நல்ல காஸ்க்காக இது வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற புரிதலை உண்டாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மாஸ்க் எந்த மாஸ்கில் வேணாலும், எந்த சர்ச்சில் வேணாலும், எந்த வந்து டெம்பிள்ஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக எந்த மதத்தாக இருந்தாலும் போகலாம். யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் D.Vlogs. Catch me very very soon in lot of videos. You have இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்கு. வந்து புதுசாக திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே வரப்போகுது. கீப் வாட்சிங் and just like and share my videos. Okay, catch you all guys. This is D.Vlogs.